ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கா. என்னோட லைஃப்பில் என்னோட ஹஸ்பண்ட் கூஜனை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தேன். அவன் கூட ஆனால் என்னோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்படி வந்து கஷ்டத்தில் முடியும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டு ரொம்பவே இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே டேஸ்ட்டாக அவளுக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுச்சுக்கா. பட் அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் உள்ள ஒரு சவுண்டை கேட்டதுமே அதை தூக்கி டஸ்ட்பினில் அங்கே போட்டுட்டு எல்லாத்தையும் ஐயோ கடவுளே மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஸ்மெல் கூட அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிச்சேக்கா. உள்ளே வந்ததுமே பார்த்தா அவள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உனக்காக தான் பேபி நான் வந்துட்டு உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். இதான் நம்மளோட ஹீரோவுமே ரோஸும் அவங்க கேக்குமே வாங்கிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. இவனோட மேரேஜ் என்னோட சிஸ்டர் கூட தான் நடக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே இவன் வந்து என்ன வந்து லவ் பண்ணவே இல்லையா, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீ இவன் ஞாபகம் வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. சரி உங்களுக்கு நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு போய் அவனுக்காக குளிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்ததுமே நீங்கள் இங்கே வந்துட்டு குளிங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இது வேணாம் நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் இன்னைக்கு உன்னோட பர்த்டே உன்னை நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் அந்த ஃப்ளார் எல்லாமே தூக்கிட்டு அங்கே வெளியே போடுறதுக்காக போனால் அவளுக்கு அவ்வளோ ஒரு தும்மல் வந்துட்டுருக்கு. எல்லாம் என் தலை இழுத்து அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் வந்து கேக்கை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது, அவங்க சிஸ்டர் டேசி தான். பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் இருக்கா. அவள் வந்து ட்வின் சிஸ்டர். இவளுக்காக தான் இவங்க மாற்றி வந்து அவனை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா போல். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் தன்னோட பாய் ஃப்ரெண்டு டேங்கோட சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் அந்த பப்பில் தான் ஒர்க் பண்ணி அங்கே ரொம்பவே எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வேகமாக எஸ்கேப் ஆகி அவங்க இருந்து ஓடும்போது ஒரு ரூம்குள்ளே உள்ளே போனால் அங்கே அந்த டேசியை பார்த்துட்டு அவள் சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்கா பேசுகிறதுக்காக. டைவர்ஸ் ஆகும்போது அம்மா அப்பாவுக்கு நீ வந்துட்டு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணியிருக்கணும், நீ இப்படி தப்பான பர்சனை போய் சூஸ் பண்ணி தான் உன்னோட லைஃப் இப்படி வந்துட்டு நரகத்தில் இருக்குது, ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு காசு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணணும் உனக்கு, நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பை நீயாவே சூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவள் சிஸ்டர்ன்ற பாசம் கூட இல்லாமல் ரொம்ப அங்கே ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்கா. அப்போ அந்த டேங்கை பார்த்ததுமே இவளுக்கு அங்கே வந்து ஒரு ஐடியா தோணியிருக்கு. நான் சொல்கிறத கேளு, நான் வந்துட்டு சொல்கிற பர்சனை போய் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்காக நீ அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு தேவையான காசை வந்துட்டு நான் கொடுப்பேன்னு அவள் சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே காசு தேவைப்படுது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்காக தான் போய் இவ இடத்துல வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ அவளை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே நீ என்ன ஜாப்காக வந்தையோ அந்த ஜாப் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், ஸோ நீ வந்துட்டு உன்னோட ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு அங்கே லவ் வர ஆரம்பிச்சிருது. இப்போ திடீர்னு விட்டுட்டு போன்னு சொன்னால் அவள் எப்படி போவா, அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லும்போது உனக்கு தான் அந்த பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, நீ தானே மாட்டுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்து விழான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவன் அதுக்குள்ளே அங்கே இருந்து போயிட்டான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது அவளுக்கு. எதுக்காக வந்துட்டு இங்கே போய் தனியாக நின்றுச்சுருக்க, ஏன் இந்த ரோஸை வந்து நீ கீழே போட்டிருக்க, உனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும்ல ரோஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இல்லை எனக்கு வந்துட்டு ரோஸ் என்னமோ ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் வந்துட்டு இன்செக்டாக இருந்துச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா, அதனால தான் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஏன்னா அவள் இங்கே உள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே அவள் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே அங்கே அந்த டேசி வேகமாக ஹீரோயினை மறைய வச்சுட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கா. பட் அவனுக்கு அங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் இப்படிலாம் பிஹேவ் பண்ண
பண்ண மாட்டா. என்னாச்சு அப்படின்ற செட்டிங்கு கேட்குறான். என்ன உன்னோட ஹேர் ஸ்டைல்லாம் மாறி இருக்குன்னு சொன்னதும், புதுசாக உங்களுக்காக தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஏன் இது என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கவுமே அவனுமே ஒய்ஃபுன்னு நினச்சிட்டு கிஸ் பண்ணுறான். வெளியே போன்ற மாதிரி அவங்க செய்க காமிக்கிறா. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வர வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னோட வேலையை நீ முடிச்சுட்ட, உனக்கு தேவையான காசுமே கிடைச்சிரும் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. என்னன்னு பார்த்தா அவள் ஆல்ரெடி வந்துட்டு இவன்ட்டு எல்லாம் உண்மையிலேயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணி இருந்திருக்கா. பட் அங்கே அந்த மேனேஜர் வந்து நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு காலை பிடிச்சி கெஞ்சிருக்காரு, செஞ்சது தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு. நீ வந்துட்டு பண்ணது பெரிய பாவம், என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கா, அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடித்ததுமே ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படி வர போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லதும், அவன் என்கிட்ட வந்துட்டு போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கான், கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே விற்றுருக்கான் காசுக்காக, போய் சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். இவன் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது, இவன் காலை அடித்து உடச்சி விடுங்க, இவனுக்கு எங்கேயுமே வந்துட்டு வேலையுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு, எனக்கு அந்த ஃப்ளார் வந்து இன்செக்ட் இருந்த வாசா பிடிக்கல அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் இதுக்கப்புறம் வந்து கவனிச்சியும் வாங்கிட்டு வரேன், ஏதோ தப்பு நடந்துருச்சு, நீ உள்ளே போ அப்படின்றத சொல்லிச்சேக்கான். போகும்போது பார்த்தா அந்த பர்சனை இன்னுமே அங்கே கொடூரமாக வந்து பனிஷ் பண்ணுறதை பற்றி அவங்க வந்துட்டு மிரட்டிட்டு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. பிறகு வெளியே பார்த்தா அவங்க அந்த கேட்டை வச்சு அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே ஹீரோ ஒரு சவுண்டை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு விட்டுட்டு போனதுமே அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்க, இது அவளோட தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அந்த டேசி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இந்த கேட் வந்துட்டு இங்கே இருக்குது, ஏன் உன்னை பார்த்து வரமாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நான் பர்ஃப்யூம்லாம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேனா, ஸோ அதனால் அந்த ஸ்மெல் வந்துட்டு அப்படிலாம் வந்து இருந்திருக்கும், அதனால் வராமல் இருக்கும், நீங்கள் ஒர்க் பிஸியில் இருக்க வாசி நீங்கள் எதையோ யோசிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு அங்கே பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறா. அவனுமே வந்துட்டு ஒய்ஃபோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். ஒருவேளை அப்படி தான் இருக்குமா, ஆனால் எனக்கு ஏன் வித்தியாசமாக தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அவனுக்கு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என்னோட லைஃபவே கெடுக்கணும்னு நீ ட்ரை பண்ணிட்டுருக்கியா, உன்னால் என் லைஃபே ட்ரெஸ்டாக ஆயிரும்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேற்று நைட்டு நானும் அவருமே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பட் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியலை, அவராகவே வந்துட்டு விலகி போயிட்டு அங்கே கிவ் அப்மே பண்ணிட்டாரு. அவர் அங்கே வெளியே வரும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே அந்த கேட் அங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கா. ஸோ வந்துட்டு உன்னால் என்னோட லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும், மரியாதையை நீ இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன், அவனுக்கு உண்மை தெரிஞ்சால் ஓ நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அவங்க கோவமாயிட்டுருக்கா. அவங்க கார்லேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோங்க பின்னாடி இருந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நிற்கிற மாதிரி இருக்குது, பட் வந்துட்டு அவனுக்கு ஷோராக தெரியலை உண்மையிலே அது தன்னோட ஒய்ஃப் தானான்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோயின் ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறா. அவள் வந்துட்டு அங்கே ஒரு காம்படிஷனை பற்றி பேசிட்டுருக்கா. இவளுக்கு அதை பற்றி ரொம்பவே வந்துட்டு ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகிடுது. கண்டிப்பாக வந்துட்டு இதில் நீங்கள் வந்து வின் பண்ணணும், நீங்கள் வந்து இதில் மட்டும் வின் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்கமே, டேசன் குரூப்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பிறகு அவங்க சிஸ்டர் வந்த பிறகு கஷ்டமானதையுமே அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே டாங் வந்துடுறான். அங்கே வந்து வேகமாக பிடிச்சி அவளை வந்துட்டு இழுத்துட்டு போனதுமே அவ ரொம்ப நோஸ் ஆயிடுறா. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். டேசி நினைச்சிட்டு நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அடிச்சு அங்கே ஒரு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்ல, சாகிற வரைக்கும் ஒன்றா இருப்போம் தானே நீ சொன்ன, இப்போ எதுக்காக என்ன விட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்து டேசி கிடையாது அவளோட சிஸ்டர் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு இவே ரொம்பவே இங்கே வந்துட்டு பயந்து போயிடுறான். என்ன பேசிட்டு இருக்க, அப்போ அவளை எங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு வந்துட்டு குஜனோட சேர்ந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், எனது மேரேஜ் ஆயிடுச்சா, அவள் என்னை விட்டுட்டு எப்படி வேற ஒரு பர்சன்ட்ட போவா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீ தான் காரணமாக இருப்ப, நீ தான் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்கா அவங்க போகிறதுக்காக, அப்படின்னா நீ தான் இதுக்கப்புறம் ஏன் கூட சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். உனக்காக பாரு என் உடம்பெல்லாம் காயத்தன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு இவனுக்கு இவ்வளோ காயம் வந்திருக்கு அவளாலன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நீ இப்போ என் கூட சேர்ந்து நீ வரலன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே இருக்க வந்து பொருளை தூக்கி தலையில் அடிச்சுட்டு வந்து ஓடினதுமே இவன் பின்னாடியே வந்துட்டு ஹீரோயினை
ஹீரோயினை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு விடமாட்டான். அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் பார்த்ததுமே ஹீரோயின் ஹெல்ப் கேட்டதும் இவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் சொன்னதும் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான், யாருன்னே தெரியல, சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இப்போ சொல்றா. ஆளுங்க முன்னாடி அவங்க அந்த மேரேஜ் போட்டோவை காமிச்சிட்டு பார்த்தீங்கல்ல இவன் என்னோட ஒய்ஃப் தான், இவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவன் போய் சொல்றது எல்லாமே பொய் தான், இது வந்துட்டு என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்றத சொல்றா. பட் வந்துட்டு இவ சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்துட்டு இருக்கான். இந்த நிலைமையை பார்த்ததுமே காட்ஸை வச்சு அவனை அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயினை எப்படியோ வந்துட்டு அவன் காப்பாற்றிடுறான். அப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்க போய் எடுக்க போகிறப்ப ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா, மாட்ட போகிறோமோ என்னமோன்னு. பட் அந்த ஃபோட்டோ பார்த்தா அங்கே காஃபி கொட்டி போய் ஃபேஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஸோ கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோயினை என் கூட நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன் போட்டுட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டேங்கை பற்றி யோசிச்சுட்டேவும் அவனுக்கு என்ன பண்ணா சிஸ்டர் அவன் இப்படி பைத்திய மாதிரி மாறி போயிருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. இவ்வளோ நம்பி இவனை விட்டுனா இவன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு வேற பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இப்போ என்ன உங்களுக்கு டைம் ஆகலையா, நீங்கள் என்ன ஒர்க்கு கிளம்புறியான்னு சொன்னதும் உன்னை கவனிச்சுக்கிறத விட எனக்கு என்ன வந்துட்டு பெரிய வேலை இருக்குது, நீ என்ன அங்கே போயிட்டு இருந்த, அங்கே வந்துட்டு உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு பேச்சை வந்துட்டு மாற்றி அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. மெடிசன் போட்டுகிட்டே இருந்தால் நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஒர்க்கை நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் ஹீரோயினை பார்த்ததுமே அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திரும்ப வந்துட்டு அவள் கூட கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவன் மனசில் என்னென்னா நேற்று நைட்டு அப்போ இவளே தானே இருந்தா, இவ கூட சேர்ந்து ஏன் என்னால் அப்படிலாம் பண்ண முடியல எதுவுமே, இப்போ ஏன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவனுங்க வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் டேசிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருப்ப, எதுக்காக நீ இப்படி பண்ண, உன்னால் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆகிறதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு டேங்கை என்ன பண்ண, நீ அவன் மீட் பண்ணி பெரிய ரகலையே பண்ணிட்டான் நினச்சி என்கிட்ட ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டான்னு சொன்னதும் நீ டாங்கை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, என்னோட எக்ஸையாக இருக்கட்டும் இல்லை இப்போ என்னோட கரண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அவங்க வந்துட்டு திமிராவே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியலை. ஆனால் உன்னோட உண்மை வந்துட்டு தெரிஞ்சால் உனக்கு என்ன ஆகும் தெரியல அப்படின்றத சைட் அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோங்க டேசிட்ட கால் பண்ணிவிட்டு நீ எங்கே போயிட்டு அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ காஃபி வாங்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்னை பிக்கப் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொன்னதும் பார்த்தே இல்லை அவர் வந்துட்டு என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, என் பேசு மாதிரியே ஒன்றுது இருக்க போய் தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, ஒழுங்கா நீ வழியிலேருந்து விலகியருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். இவன் வேமா அங்கே வந்துட்டு போனதுமே ஹீரோயின் அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, உண்மையை சொன்னால் என்ன பண்ணுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். அங்கே டேசி பேசின விஷயங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. போய் பேசுகிறவங்களாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல, அதுக்கப்புறம் ஓ நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தா அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி மாற்றிட்டா போல். ஸோ வந்து இது எல்லாமே வந்துட்டு ஆக்டிங் தான். அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் தான் மேரேஜ் ஆனவங்கன்றப்ப பேசாமல் இந்த சிட்டியை விட்டு போயிடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோவை பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கவுமே என்ன ஸ்மெல் எல்லாமே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நான் வெளியே போகிறப்ப இப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. அங்கே கழுத்தில் வந்துட்டு அந்த லவ் பைட் மார்க் மாதிரி இருக்குமே எங்கே காணமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது இல்லை நான் வந்துட்டு அதை கவர் பண்ணியிருக்கேன் மேக்கப் பண்ணி, வெளியே போனால் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசி அங்கே சமாளிக்க ட்ரை பண்ணுறா. பட் வந்துட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே செக் பண்ண போனாலுமே விடமாட்டா. நாளைக்கு வந்து பார்ட்டிக்கு போகணும்ல, நீ இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே விலகி போனதும் என்னப்பா நேற்று என்னமோ என் பக்கத்தில் நீயாவே க்ளோஸாக வந்தால் இன்றைக்கி நம்ம விலகி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த பர்சனை பற்றி இங்கே பேசினதும் அவன் சரியான வந்துட்டு ஒரு பொறுக்கி பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நேற்று வந்து கேட்கும்போது அவன் வந்துட்டு யாருனே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தாலே இன்றைக்கி எப்படி ஒரே நாளில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவளோட மைண்ட் வந்துட்டு மாறும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வேமா வந்துட்டு நம்ம
நம்ம ஹீரோ வந்து அவள் ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே தூங்குற மாதிரி எனக்கு வந்து மயக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு அவன் வந்து போகும்போது இவனுக்கு ரொம்பவே டவுட்டாக ஆரம்பிச்சிருது. எனக்கு தான் இப்படி வந்துட்டு அவன் மேலே டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு நான் இப்படிலாம் யோசிக்கிறேனா இல்லை உண்மையிலே வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மாற்றங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே ஹேர்லாம் எடுத்து கொடுத்து அவங்க அசிஸ்டண்ட்டை டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்துட்டு அவன் எடுக்க சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் காஃபி எல்லாமே இங்கே ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த காம்படிஷனுக்காக. அப்போ அங்கே அவள் வந்ததோ அந்த புக்கை மறைச்சி வச்சதுமே என்னத்தை மறைச்சிட்டு இருக்கா தான் செட்டதை பார்த்துட்டு, பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நைட்டில் என்னமோ வேலை பண்ணிட்டு இருந்தேன், சப்ஸ்டியூட்டாக போய் எனக்காக இருந்தேன், இப்போ காஃபி வேறு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா நீ வந்துட்டு விலகேற, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அங்கே எனக்கு யாரையுமே சரியாக தெரியாது, ஸோ நீ என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது, நீ இப்படி பேசிட்டு இருந்தேன்னு அவங்க அப்பாவை நீ காப்பாற்ற வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டிச்சேக்கா. பிறகு அந்த ஃபங்க்ஷனையுமே காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு மாஸ்கை போட்டுட்டு அங்கே மறைஞ்சு போய் உட்காந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அவங்க எல்லாருமே யாருன்றதை சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிச்சேக்கா. அது மாதிரி அவளுமே வந்துட்டு அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு பேசுகிறா. பட் அவங்களுக்கு என்னமோ வந்துட்டு இவன் மேலே ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே உள்ளே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிட்டு விழுந்தடிச்சு வேகமாக அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே ஓடினதுமே இவன் அங்கே வந்துட்டு பின்னாடியே வர்றான். பார்த்தா வந்துட்டு ஒரு லிஃப்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே யாரோ வர்றாங்க. அது நம்ம ஹீரோ தான். பயந்து போயிட்டு வேகமாக வந்துட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு கவர் பண்ணிக்கிறா. எந்த இதில் போகணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு அது கைத செய்கையை தான் காமிக்கிறா. இப்போ ஒருவேளை இந்த லேடிக்கு ரொம்ப உடம்பு முடியலையோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்ததுமே விழுந்தடிச்சு ஓடினதும் அந்த ஸ்மெல் வந்துட்டு பார்த்துட்டு இது என்ன எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனதும், சார் என்ன இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க, ரிசப்ஷன் அந்த பக்கம் நடக்குது, நீங்கள் அங்கிட்டு போங்கன்னு சொன்னதுமே இப்போ கிச்சன் ஏரியாக்குள்ளே யாரோ போனாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் தப்புச்சேண்டா சாமின்ற மாதிரி அங்கே உள்ளே வந்துட்டு போயிடுறான். இங்கே உள்ளே வந்துட்டு கிச்சனுக்கு போன வாசி அங்கே வந்துட்டு அவளால் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண முடியலை. லைன் கிடைக்காம சிக்னல் எதுவுமே இல்லை. இவளுக்கு வந்துட்டு எதுவுமே அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக அங்கே வந்துட்டு பதில் பேச முடியலை. எல்லாத்துக்குமே அவ இஷ்டத்துக்கு அவள் பாட்டு ஏதோ வந்துட்டு அங்கே ரூடாகவே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. இங்கே நம்ம ஹீரோயின் எவ்வளோ வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா வந்துட்டு அங்கே கனெக்ட் பண்ண, பட் எதுவுமே முடிய மாட்டுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ வந்ததே இல்லை போல். ஃபஸ்ட் டைம் அவன் வேறு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். ஹீரோ வந்ததுமே அவங்க எல்லாருமே அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு எப்படி எங்ககிட்ட ரூடாக வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, எது கேட்டாலுமே தெரியலை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உண்மையிலே எனக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படியே அவள் பேச மாட்டாள், என்னாச்சு அதை பற்றி இவளுக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே எப்படியும் அங்கே வந்துடுறா. பட் வந்துட்டு உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக மறைஞ்சு போய் நின்றுக்கிறா. திரும்பவுமே அங்கே வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்ததுமே மாட்ட போகிறோமேன்னு சொல்லிட்டு இங்கே வாஷ்ரூம் சைடில் வந்துட்டு போனதுமே அந்த பர்சனுமே அதை பார்த்துட்டு பின்னாடி எங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவங்க என்னப்பா நடந்துட்டுருக்கு, உண்மையிலே உன்னோட ஒய்ஃப் தானா, உன்னோட ஒய்ஃப் மாதிரியே வந்துட்டு வேற ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காங்களா, ஏன்னா உன் ஒய்ஃப் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ண மாட்டாளே, ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் மேரேஜ் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, கையில் ஒரு வெட்டிங் ரிங்கு கூட இல்லையேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக வந்து அங்கே ரிங் எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா அதோட விலை 100 மில்லியன் இருக்கும் போல். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனில் ஒரு மினி கேமரா இருக்குது, அது மூலமாக அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த டிசைன் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, இது நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லும்போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினே இந்த டிசைனை வந்துட்டு அங்கே வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைனுமே பண்ணியிருக்கா. இதை பற்றி அவன் கேட்டதுமே இவளுக்கு வந்துட்டு என்ன தெரியும், ஏதோ வந்து சொல்ல தெரியலை, இதில் வந்துட்டு பெரிய என்ன வந்துட்டு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு வேற ஒரு டயத்தில் வந்துட்டு இதை போட்டுக்கிறேன், இப்போ போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் போகிறேன்னு சொன்னதும் இதை விட என்ன ஸ்பெஷலான ஈவெண்ட் இருக்க போகுது, இத்தனை பேருக்கு முன்னாடி போட்டுக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே வந்துட்டு அதை வந்து போட்டு விட்டதுமே பார்த்தா ரிங் வந்துட்டு லூஸாக இருக்குது. என்னப்பா வந்துட்டு ரிங் சைஸ் கூட தெரியலையா, ஒருவேளை உண்மையிலே வந்துட்டு ஒய்ஃப் தானா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து இருந்துச்சுக்காளா, இப்போல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு இன்னுமே டவுட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருது. இப்படி தான்ப்பா ஏமாத்திட்டு இருக்காங்க, ஒரிஜினல் மாதிரியே
மாதிரியே பண்ணிடுறாங்க. ஒரிஜினலே ஃபேக் ஆக வேண்டிய நிலைமை ஆயிருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு அவனை அங்கே இன்னுமே வந்து கடுப்பேத்தி விட்டு பேசிட்டு இருக்காங்க. இவனுக்குமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்மே அங்கே ரொம்ப அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. உண்மை எல்லாமே வந்துச்சுன்னா மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு உள்ளே இருக்க கப்பு கீழே விழுந்ததுமே அங்கே செக்யூரிட்டி கார்டு கண்டுபிடிச்சிடுறாங்க வாஷ்ரூமில் யாரோ இருக்காங்கன்னு. இங்கே பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அவளை அங்கே வந்துட்டு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலே வந்துட்டு இவ அவரோட ஒய்ஃப் தானான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீ இந்த ரிங்கை வந்துட்டு நான் பண்ணும்போது வந்து ஒரு பாட்டு என் கூட சேர்ந்து பாடினே இல்லை, அந்த பாட்டை எனக்காக பாடுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டா அவள் பாட்டை வந்துட்டு சொன்னால் கூட இவளுக்கு பாட தெரியாது. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு பாடுறதுக்கே சுத்தமாக தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் அவள் வேற அங்கே முழிச்சிட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா உள்ளேருந்து பாடினோன்னா செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு பிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற பயமாக இருக்குது. வேமா அங்கே வந்துட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இது வந்துட்டு பார்க்குறதுக்கு இவ்வளோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. பட் வந்துட்டு அங்கே வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணதுமே அங்கே அவள் வந்து பார்த்தா இப்போ வந்துட்டு இதெல்லாமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுமே எஸ்கேப் ஆகி அங்கே ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு பக்கம் அங்கே வந்துட்டு வேமா போயிடுறான். பிறகு அந்த டேஸி அங்கே வந்துட்டு மீட் பண்ணிட்டு உன்னால் இன்னைக்கு நான் எத்தனை பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஒழுங்காக வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டியா, ஒழுங்காக வந்துட்டு இன்னைக்கு நைட்டு அவன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போ அப்படின்றத சொன்னதும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா உங்கள் அப்பா உயிரை காப்பாற்ற வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க மேட்ரிச்சேக்கா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே மைக்கில் வந்துட்டு அந்த காதில் மாட்டியிருந்த அந்த இயர்பட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டில் ரொம்பவே அங்கே டவுட் ஆகிட்டுருக்கான். பிறகு அவள் வந்துட்டு பக்கத்தில் வரும்போது எனக்கு ஏன் வேறு மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவனுக்கு ஆனால் வந்துட்டு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நீ என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணுறா. பட் அவன் அங்கே வந்துட்டு பக்கத்தில் நெருங்கி வராமல் இருக்கோமே ஹீரோயினுக்கு ஒரு வேலை வந்து நம்ம சிஸ்டர் மேலே அவனுக்கு ரொம்ப லவ் வந்துருச்சோ அதனால தான் நம்மளை பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு அவன் மனசில் வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்லேருந்து கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு அவன் சாரி கேட்குறான். ஒரு விஷயத்தினால நான் என்னென்னமோ லூஸ் மாதிரி யோசிச்சுட்ருக்கேன்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். பட் அவனால் அது முடிய மாட்டுது. அதை விட என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறா. பட் வந்துட்டு அவனுக்கு புரியுது எதையோ வந்துட்டு சொல்ல முடியாமல் தவிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுற, உனக்காக நான் இருக்கேன், என்னன்னாலும் நீ என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த பாஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு சரி நீ வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புன்னு சொன்னதுமே அவன் போகலை நான் இன்னைக்குன்னு சொல்கிறான். இல்லை நீ போயிட்டு வான்னு சொல்கிறான். அவன் போகிறான். போகும்போது ஆனால் ஹார்ட்லாமே அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இப்போ திரும்ப வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. பிறகு நைட்டு பார்த்தா அங்கே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி பர்ஃபெக்டாக அவளுக்கு எல்லாமே நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணணும். அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் அவளை லவ் பண்ணலைன்னு நினைக்கிறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இப்போ உன்னோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு கிளம்பு. சரி ஓகே நேற்று நைட்டு அவர் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதோ எதுக்காக நீ இப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ என்ன நினச்சிட்ருக்கா ஓய்ஸ்டத்துக்கு என்ன ஆட்டி வைக்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு என்ன ஏற்கனவே எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வந்து பிடிச்சி அங்கே தள்ளும் போது அங்கே வந்துட்டு அந்த பூஜாடி போய் கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே விழுறான். அந்த சவுண்டை கேட்டுட்டு அவளுக்கு தான் அடிபட்டுருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு என்னாச்சு பிபி உனக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே வந்ததுமே ஹீரோயினை போய் நீ மறைஞ்ச அந்த ஸ்கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவன் என்னாச்சு யாரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போய் அங்கே ஓப்பன் பண்ண போனதும் முதல் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்துனதுமே என்னாச்சு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நீ டென்ஷனாக இருக்கன்னு சொன்னதும் இல்லை இப்போயுமே ரொம்பவே வந்துட்டு லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்குது தூசியெல்லாம் வரும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே போய் அவன் அதை ஓப்பன் பண்ணதுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நல்ல வேலைடா சாமி தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. என்னாச்சு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு நர்வஸ் ஆயிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஹக் வேற பண்ணிக்கிட்டு அவனை எப்படியோ வந்துட்டு சமாதானப்படுத்தி ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கண்ணங்க வந்து தேடிட்டுருக்கு. அங்கே கீழே பார்த்தா அந்த கிளாஸ் உடஞ்சதுல
ஃபுல்லாக அங்கே பிளட்டாக இருக்குது, கையில் எதுவும் அடிபட்டிருக்கோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்த்தா கையில் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் வேற ஒரு பர்சன் இங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தா கீழே குதிச்சு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளார் இருக்கவுமே அவளுக்கு அலர்ஜி ஆகி தும்மல் வர ஆரம்பிச்சிருது. இவன் வேமா இவளையும் தூக்கிக்கிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். இங்கே கண்டிப்பாக இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பூனைக்குட்டி இருக்குது. பார்த்தீங்க இல்லை, இந்த பூனைக்குட்டி தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் சொன்னதும் நான் உண்மையிலேயே வந்துட்டு அதிகமாக தான் யோசிச்சுட்ருக்கேன். ஒரு விஷயத்தில் ரொம்ப வந்து பிஸியாக இருக்கவாசி ரொம்ப டென்ஷனில் இருக்கானான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். பட் அங்கே வந்துட்டு அந்த சி பீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுப்பா, எனக்கு அது அலர்ஜி அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவ டச் பண்ணி அதெல்லாமே பார்க்குறாளே அப்படின்றத சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆகிடுது. அப்படின்னா இது கண்டிப்பாக என்னோட ஒய்ஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட் வேற கால் பண்ணி பாஸ் இப்படி வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு சேமாக இருக்குது, பட் வந்துட்டு ஒரு 2 பேருக்குமே வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்க ட்வின்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறது தன்னோட ஒய்ஃப் கிடையாது, அவங்க சிஸ்டர் தான் சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு செமையாக கோவம் வந்துட்டுருக்கு. அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒழுங்காக வந்துட்டு என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுது. பட் வந்துட்டு இது எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் எதையுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நான் என்னோட ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னோட கோவத்தை எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவகிட்ட போய் அங்கே ஃப்ளோட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு ட்ரிங்க்ஸில் பார்த்தா அங்கே வந்துட்டு அவளுக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்து அங்கே வந்துட்டு மயக்கமாக்கி விடுறான். அவள் பாட்டு அங்கே வந்துட்டு மயக்கமாயி தூங்கும்போது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணிடுவோமானேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு அங்கே கண்ணாடி பீஸ் கிடைக்கவுமே அதை எடுத்து அவங்க அசிஸ்டண்ட்டை கொடுத்து இதில் இருக்க பிளட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வந்து ஒரு இன்விடேஷன் கிடைக்குது. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படின்னா இந்த காம்படிஷனுக்கு என்னோட ஒய்ஃப் போயிருப்பா, நான் போய் வந்துட்டு அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த காம்படிஷனுக்கு போகிறா. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாஸ்க்குமே கொடுக்குறாங்க, யாரும் ஃபேஸை பார்த்து எதுவும் வந்துட்டு மார்க் போடக்கூடாதுன்றதுக்காக. நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி வந்துட்டு உள்ளே போக ட்ரை பண்ணதுமே கார்ட்ஸ் வந்து விடமாட்டேன்னு சொன்னதும் இந்த கார்டை வந்து நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த கார்டு வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்ப அங்கே காஃபி வந்துட்டு ரெடி பண்ணுற காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கரெக்டாக கண்டுபிடிச்சி மாஸ்க்கை ரிமூவ் பண்ண சொன்னால் அவள் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ காம்படிஷனுமே தொடங்கிடுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ திரும்பவுமே அவகிட்ட ஒழுங்கா மாஸ்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உன் கையில் படிப்பட்டுருக்கலன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சிங்க கையெல்லாமே வந்து கழட்டி வந்து பார்த்தா கையில் அடிப்படலை. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. உண்மை என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு காலில் தான் அடிபட்டுருக்கு, அது தெரியாமல் வந்துட்டு இவன் கை நினச்சிட்ருக்கான். அப்போ அவன் அங்கே போய் வந்துட்டு கூலை உட்காந்துடுறான். எப்படினாலும் வந்துட்டு முகத்தை வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும், அப்போ நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டு அங்கே டேசிக்கு தான் அவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா, ஃபோன் வேற பண்ணுறா. பட் அவங்க வந்துட்டு அவன் ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்த வாசி கண் எந்திரிக்க முடியாமல் இருக்கா. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ண எல்லாரையும் சொன்னாலுமே இவன் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. இப்போ எதுக்காக நீ பண்ண மாட்டேற, மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும் என் ஃபேஸ் ரொம்ப அக்லியாக இருக்குன்னு சொன்னதும் இது என்ன வந்து அழகி போட்டியாக நடக்குது அப்படின்றத சொல்லிட்டாவே. மாஸ்க்கை ரிமூவ் பண்ணால் ஃபேஸில் வந்துட்டு ஐ வந்துட்டு என்னமோ மாதிரி வந்து கலர் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே இவன் வேமா போனதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த டேசி அங்கே எந்திரிச்சு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறான் ஒய்ஃபை நினச்சி. பட் அங்கே காலத்தில் அவன் காலையில் வந்துட்டு இப்படி பிடிச்சி நெரிச்ச மார்க் இருக்கிறத பார்த்துட்டு வந்தது டேசி தான் சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்படின்னா வந்துட்டு என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவளுக்கு மயக்கமே வந்துட்டு எந்திரிக்க முடியல. அப்போங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணதை வந்துட்டு அவள் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அட்டன் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா. பிறகு அங்கே ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு உன்னால் எனக்கு லைஃபே இன்றைக்கி வந்துட்டு நாசமாயிருக்கும், நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, உன்னோட அப்பாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னதும் அவரோட நிலைமை என்ன தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே இந்த கண்ட்ரியை விட்டு நீ போ, உன்னோட அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே மிரட்டிச்சேக்கா. நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிச்சேக்கா. நம்ம ஹீரோயின் அதனால் ஒத்துக்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு நம்ம ஹீரோ வாழ்றான். அங்கே வந்துட்டு மெழுகு ஒத்தி எல்லாமே இங்கே ஏற்றி வச்சிட்ருக்கா. அந்த ஸ்மெல்லால் அவன் வந்துட்டு எல்லா
உண்மைகளையுமே வந்துட்டு சொல்லட்டுன்றதுக்காக பண்ணி வச்சுட்ருக்கான். ஆல்ரெடி அசிஸ்டண்ட் அவனுமே சேர்ந்து சில பிளான் எல்லாமே அங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனால், மேடம் இப்படி நீங்கள் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. என்ன பேபி நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எதுக்காக நீ என்கிட்ட சொல்லலை, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது இவளை பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கால் பண்ணி, நீ உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக வா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிருக்கியா, இல்லை வரமாட்டேன்னு பேசிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பாவோட சேர்ந்து நீயுமே சாக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு இருந்தா. இவன் பார்த்தா வெளியே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வந்ததுமே கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி அடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிட்டு அங்கே செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் 2 months நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸை தூக்கிக்கிட்டு வெளியே ஹீரோட்ட வர்றது என்னமோ இந்த டேசி தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணாடிலாம் போட்டுட்டு மாஸ்க்கை போட்டுட்டு வேமா அங்கே அந்த எஸ்கேப் ஆகி போகும்போது இவன் போய் கரெக்டாக பிடிச்சிட்டு கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறான். பட் ஹீரோயின் கடிச்சு வச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இவ பார்த்தா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. கையை போய் பிடிச்சிக்கிட்டதுமே, நீ இப்போ கன்சீவாக இருக்க, எங்கேயுமே நீ போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும், நான் உன்னை எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்குவேன், காட்ஸ் எல்லாருமே உனக்காக இங்கேவே இருப்பாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா நம்மளை அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறானான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணி போகலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு யாருமே வெளியே விட மாட்டாங்க. டென்ஷனாகி போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டாங் வந்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப வந்து பயந்து போயிடுறா. அவன் தொடர்ந்து அங்கே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், கால் பண்ணுறான். ஸோ வந்துட்டு வேணும்னே ஃபோன் எடுத்து அவனை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி அங்கே பேசிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி விட்டுடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்பா போய் மீட் பண்ணிட்டு, அப்பா நான் வந்துட்டு உங்களோட சேர்ந்து எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடுவேன், கொஞ்ச நாளில் நம்ம 2 பேருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அங்கே போயிட்டு, இதுக்கப்புறம் இந்த கஷ்டம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி வந்து என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணேன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இந்த பேபி வந்துட்டு இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை, நீ பேசாமல் வந்துட்டு அபார்ஷனை வந்து பண்ணிடு, நான் அபார்ஷன் பண்ண மாதிரி வந்துட்டு எல்லாமே செட் பண்ணி நான் அவன் கூட சேர்ந்து நிம்மதியாக இருந்துக்கிறவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே ஹீரோயின் அதை வந்துட்டு ஒத்துக்க மாட்டா. நீ அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்ன வழி வந்துட்டு பண்ணி இதை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நான் சொன்னதை கேட்டேன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதெல்லாமே பயந்து போயிட்டு நீ என்ன சொல்கிறியோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட போனதுமே பார்த்தாங்க ஒரு மவுண்டன் ஏரியாவுக்கு போயிருக்கா. ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்குது நம்மளை ஏதோ பண்ணுறது தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ வந்துட்டு சொன்னபடி கேட்டேன்னா உனக்கு நல்லதுன்னு சொன்னதோ, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நான் தான் வந்துட்டு போயிடுறேன்னு சொல்லும்போது அப்போ பார்த்தா அந்த டேங் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். டேசி நினச்சிட்டு நீ வந்துட்டு உண்மையை வந்து புரிஞ்சுக்கோ, நான் டேசி கிடையாது அவங்க சிஸ்டர், நான் இப்போ 2 months ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பிடிச்சி அங்கே தள்ளிவிட போயிடுறான். ஆனால் ஹீரோ வந்து கரெக்டாக அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அவனை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. டேசி இருக்கிறதுமே ஹீரோ பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இவ எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு கல்லை வச்சு அடிச்சுடுறா. அங்கே நம்ம ஹீரோ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் தான், நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது அவங்கள தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. பிறகு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அங்கேயுமே வந்துட்டு இவ தொந்தரவு பண்ணதுமே இந்த டைம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட தேவைக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இருப்பியா, என்னோட அப்பா என்ன உனக்கு என்ன வந்துட்டு துருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாகி போயிடுது. நீ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கேட்க மாட்டியா, நான் சொல்கிறத கேளு, இந்த பேபியை வந்துட்டு நீ அபார்ஷன் பண்ணிடு அது இதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நம்ம அப்பாவை இது என்ன வந்துட்டு ஒரு 9 months தானே, பேசாமல் வந்துட்டு பெற்று கொடுத்துரு, நான் எப்படி வந்துட்டு வச்சுக்கிறேன், இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அப்போ அங்கே உள்ள நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு வெளியே பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையுமே. ஹீரோயின் இந்த பேபி எனக்கு தேவை கிடையாது, இதை அபார்ஷன் பண்ணிவிட்டு என்னோட அப்பாவோட சேர்ந்து நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு கஷ்டமாயிட்டு, இவ யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், இவ கூட சேர்ந்து இத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்கேன், என் மேலே வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்பா தயவு செஞ்சு எந்திரிச்சிடுங்க, என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. பிறகு இவன் பார்த்தா டாக்டரை வச்சு எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிச்சா அவகிட்ட, நீ என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, என் சிஸ்டர் உண்மையிலே ரொம்ப மோசமானவ, அவள் பேபியுமே அபார்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, ரெண்டாவது அவள் வந்துட்டு என்னோட சப்ஸ்டியூட் மட்டும்தான், உண்மையிலே உனக்கு வந்துட்டு என் கூட தான் மேரேஜ் நடக்க விருந்துச்சு அப்படின்றத சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ அவங்க அப்பாவை வந்துட்டு வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன்
ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்படுறான். அதெல்லாமே கேட்டுட்டு நீ வந்துட்டு நினைக்கிறது தப்பு, உண்மையிலேயே வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ணலை அது இதுன்னு சொல்லிட்டு இவ வேற அங்கே வந்துட்டு பயங்கரமாக டைலாக் பேசினதுமே என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே ரிப்போர்ட்ஸ் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு அவளையுமே கட்டி அங்கே வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் கால் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ஃபோனை கூட எடுக்க மாட்டா. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் வந்துட்டு நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவா, நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு சொன்னதும் இவளை பிடிச்சி இழுங்கன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவள் ஃபோனை கொடுத்துட்டு இங்கே பாரு அவள் வந்துட்டு குழந்தைய அபார்ஷன் பண்ண போகிறான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் அபார்ஷன்லாம் பண்ண வரல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் தான் எடுக்க வந்திருக்கா. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு பம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகிற, நீ இப்போ காரை ஸ்டாப் பண்ணலைன்னு வச்சுக்கோமே நான் காரை விட்டு குதிச்சிருவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவன் ஷாக்காகி போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீயும் வந்துட்டு யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு வந்துட்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் என்னோட ஒய்ஃப் புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினை பிடிச்சமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. இவன் வாட்டர் எடுக்க போனால் அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோலாம் அனுப்புனதுமே நம்ம ஹீரோட்ட எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது, அவளுக்காக நான் இங்கே ஒர்க் பண்ண வந்து எனக்கு பணம் தான் முக்கியம், அந்த வேலையை பர்ஃபெக்டாக நான் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு வந்து தேவை கிடையாது, குழந்தையும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவள் அங்கே அந்த தேசியை பார்த்தீங்கல்ல அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மோசமானவன்னு, நீங்கள் பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து நிம்மதியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் அவன் இந்த ரிங்கை தூக்கி தண்ணியில் எரிஞ்சிட்டு இந்த ரிங்கை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவளுமே போய் தேடுறா. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் கூட தேடி இருக்க மாட்டா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே இந்த வேலையை நீ பர்ஃபெக்டாக பண்ணி முடி, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க வந்துட்டு அவளுக்கு கை ஃபுல்லாமே அங்கே அலர்ஜி ஆகிருது. அதை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா வந்துட்டு இது யூனா தான் சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து விடமாட்டேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க அப்பா வந்துட்டு இவ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. அவள் பார்த்தா அவரை பிடிச்சி அங்கே மேலே வந்து தள்ளி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மேட்டிச்சேக்கா, நீ அவரோட லைஃப்பை விட்டு போகலன்னா நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னோட அப்பாவை விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறா. அவர் உனக்கு தானே அப்பா, ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்பவே ட்ரெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், நான் ஏன் சும்மா விடணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு நான் அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ சொன்னால் வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, பேசாமல் நான் சேர்த்து போயிடுறேன், நீ வந்துட்டு சேர்ந்து அவரோட சேர்ந்து இரு, என்னோட அப்பா வச்சு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த டயத்தில் பார்த்தா அங்கே அவள் கரெக்டாக பிடிச்சி தள்ள போகும்போது அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துடுது. பிடிச்சி அங்கே காட்ஸை வச்சு பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அழுதுட்டு போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அடித்து அவளை அங்கே இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட அப்பா உங்களுக்கு எப்போ சரியாச்சுன்னு சொன்னதோ எனக்கு எப்பயோ வந்துட்டு முழிப்பு வந்துருச்சுமா, ஆனால் இவள் புதிய பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன், டைம் பார்த்து இவ்வளோ பிடிக்கணுன்றதுக்காகன்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோட்டையுமே அவன் வந்துட்டு நடந்து எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்படி ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வெட்டிங் பண்ணிக்க போகிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அங்கே வந்துட்டு பேபியை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. குழந்தையுமே பிறந்துருச்சு போல். 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.